எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது புதுசா தான் இருக்கும். பட் ஆனா, அத நீங்க ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கான எஃபோர்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு ஈஸியா மாறிடும். ஹாய் கைஸ், இது லைஃப் ஆஸ் அன் ஃபிசியோ சீரிஸ்ல டே 18. எதுக்கு இவ்ளோ பெரிய இன்ட்ரோ குடுத்தேன்னா, நான் கன்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, என்னை யாராவது ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான். அத நெனச்சே நான் இவ்ளோ நாள் தள்ளி போட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜ்ல எவன் என்ன நெனச்சாலும், நான் பண்றத நான் பண்ண தான் போறேன் அப்படின்றத நான் நெனச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதில் 17 டேஸ் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு 18th வீடியோவை நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கும் என் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பேக் டு த டே, இன்னைக்கு எக்ஸாம்ன்றதுனால காலையிலே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி இன்னைக்கு நாளில் பெருசாக எதுவும் நடக்கலை. பட் ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்ல சூறாவளி காற்று, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கிளைமேட்டு. ஸோ அதனால் அந்த காற்றை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ராக்கி மொட்டை மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். யாரு கண்டுபிடிச்சோ தெரியல, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நானும் துணி எடுத்துட்டு ராக்கியை கூட்டுட்டு கீழே வந்துட்டேன். நைட்டுக்கு டின்னர் நம்மளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான மேகி பண்ணலாம்னு நினச்சோம். மேகி ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடலாம். பட் ஆனால் அது கூட சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் தான் ஹெல்த்தி. அதெல்லாம் அப்படி தான், கண்டுக்காதீங்க. தென் எல்லாரும் சேர்ந்து டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க கிளம்பிட்டோம். எனக்கு இன்னைக்கு டே ஓகேவா தான் போச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு பார்க்கலாம்.